காய்கறி இலை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். கேரட், குடமிளகாய், பீன்ஸு போட்டு வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இலையில தான் ஊற்ற போகிறேன் இட்லியை, அதனால் இலையை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். இட்லி மாவை உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வதக்கின காய்கறி எல்லாம் இட்லி மாவில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மாவை எடுத்து இலையில் ஊற்றி ஒரு டம்ளரில் வச்சு வைக்கிறேன். இல்லை இட்லி பாத்திரத்துலேயே இட்லி தட்டை வச்சு கூட வைக்கலாம். நான் டம்ளரில் வச்சு வைக்கிறேன். 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டால் இலை காய்கறி இட்லி ரெடி. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சாம்பாரோ சட்னியோ